ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த லாக்டவுன் பீரியடில் ஒருவேளை தொடர்ந்து உங்களை சந்திக்க முடியவில்லை என்றாலும், நம்முடைய வெள்ளி துதி ஆராதனையில் நாம் ஒருவரை சந்திக்க முடியவில்லை என்றாலும், இந்த இணையதளத்தின் மூலமாக எங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தையை இதன் மூலமாய் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். இருக்கிற இடங்களை ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் மக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிற வார்த்தைகள் இப்பொழுது எங்களுக்கு வெளிப்படும்படியாயும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அன்றைக்கு லீதியாளின் இருதயத்தை திறந்த என் ஆண்டவர் எல்லாருடைய இருதயங்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மனுஷ சத்தத்தை எல்லா ஆண்டவரே தெய்வம் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், என் கீதமுமானவர், அவரே என் ரட்சிப்புமானவர். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்க வேண்டுமானால் பல மணி நேரங்கள் ஆகும். அருமையான தேவ பிள்ளையில ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு இதில் காண்பிக்க விரும்புகிறேன். இங்க சொல்லப்பட்டிருக்கு, இதோ தேவனே என் ரட்சிப்பு. நம்மளுக்கு ரட்சிப்பு யார்? ஆண்டவர் தான். நம்மளை ரட்சித்தவர் யார்? ஆண்டவர் தான். ரட்சிப்பு என்பதற்கு மீட்பு என்ற அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் நம்மளை தூக்கி எடுப்பதல் என்ற அர்த்தம், நம்ம விடுவிப்பதில் என்ற அர்த்தம், பல விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அங்க கமா போட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ஒரு பயம், எங்கு பார்த்தாலும் கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த நிலைமைகள் எப்பொழுது மாறும்? இதன் பிறகு என்ன காரியங்கள் நடக்கும்? இதன் பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படி பல விதமான பயங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா இங்க தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். I will trust and not to be afraid. தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. நீங்கள் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எடுத்து வாசிக்க கேட்கலாம். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அழகாக சொல்ல இருக்க. சங்கீதம் 56:3 வாசிங்க பார்க்கலாம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நாமே பயம் இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு விதமான பயம். மரணத்தை குறித்த பயம், சரீர பலவீனத்தை குறித்த ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், படிப்பை குறித்த பயம். இப்போ பிள்ளைகளுக்கு, ஐயோ அடுத்து நான் எக்ஸாம் எப்படி எழுத முடியும், இல்லை இந்த நீட் எக்ஸாமுக்கு நான் எப்படி எழுத முடியும், நான் என்னுடைய ஆம்பிஷன்ஸ் MBBS இருந்துச்சு, என்னுடைய காரியங்கள் இப்படி இருந்துச்சு. இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் செப்டம்பர் தான் ஓப்பன் பண்ண சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல விதமான சூழ்நிலைகள், படிப்பை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, கடன் பிரச்சனை பற்றி, அந்த லோனை குறித்து, ஒருவேளை செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், திருமண காரியங்கள், பல விதமான காரியங்கள் குறித்து நீங்க பயந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா இங்க வேதத்துல சங்கீதக்காரன் சொல்றார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வயதான வரையிலும் எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு. பெரிய பெரிய அறிஞர்களுக்கு, பெரிய பெரிய தலைவர்களுக்கு, பெரிய பெரிய ஞானவான்கள், பல விதமான பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பயம் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் கர்த்தரையே நம்பி இருக்கணும். ஆமென். நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
கர்த்தர் மேல இருக்கணும். ஆமென். எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 8ஆம் வசனம் 9வது வசனத்தை வாசிப்போம்னால் அங்க சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிக்க கேட்கலாம். மனுஷனை நம்புவதை மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். 9வது வசனத்தை வாசிக்கும் போது 9வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்படின்னா மனுஷன் என்பது ஒரு சாதாரண மனுஷன். பிரபுக்கள் என்பது நம்மை ஆளுகிறவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், அருமையான தேவ பிள்ளைகளே, அதிகாரத்தில் உள்ளவர்கள். அப்ப நம்ம யாரத நம்பனா நம்ம குடும்பத்தார, அது மாத்திரமே நம்ம நடத்துவர்களை, தேச தலைவர்களை, இவர்களெல்லாம் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அதனால நான் மனுஷனை நம்ப கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா நம்முடைய முதல் நம்பிக்கை யார் மேல இருக்க வேண்டும் என்றால் உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று இங்க சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். அப்போ நம்ம 100க்கு 100 ஆண்டவரை நம்பும் போது பயங்கள் வந்தாலும், கலக்கங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், நம்மளை அதைரியப்படுத்துகிற காரியங்கள் வந்தாலும் ஒன்றும் நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. வேதத்தில் ஏற்கனவே 366 முறை பயப்படாதே என்ற வார்த்தை வந்திருக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா லீவ் இயரோடு சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 366 நாட்கள், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றார், பயப்படாதே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, சூழ்நிலைகள் கடினமா இருக்கலாம், சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கலாம், ஒருவேளை உங்களை பயமுறுத்துகிற காரியங்கள், உங்களுக்கு வந்த டாக்டர் ரிப்போர்ட் இப்படிப்பட்ட காரியங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு வந்த போன் கால்ஸ் உங்களை பயமுறுத்துறதா இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை இருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிற நான் பயப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். ஆமென். வேதத்துல நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லை. ஆதலால் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் அப்படி சொன்னா, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லை. யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறாங்களோ ஒருத்தரையும் அவர் கைவிட மாட்டார். ஆமென். வேதத்தில் வாசிக்கிற சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா, கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கைவிடவே மாட்டார். யார் கர்த்தரை தேடுகிறாங்களோ ஒரு நாள் அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தர் கைவிட மாட்டார், தேடுவதில்லை, கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நாம் 100க்கு 100 ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, நம்பும் போது நம்ம என்ன பண்ணாக்கா ஒரு நாள் தோற்று போக மாட்டோம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உமது நாமத்தை நம்பினவர்கள் உண்மையே நம்பி இருப்பாங்களாம். அவருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிற நீங்களும் நானும், அவர் நாமத்தினால ஆமென் பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவரை தான் நம்பணும். ஹல்லேலூயா. நம்ம அவரை நம்பும் போது அவர் நம்ம ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை கூட வாசிப்போமானால் அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 22:4 வாசிங்க பார்க்கலாம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை நீர் விடுவித்தீர். ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. அங்க கூக்குறதுல சத்தத்தை ஆண்டவர் கேட்டு மோசை எழுப்பி அங்க விடுவித்து அவங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கொண்டு வந்தார். அங்க சொல்லப்பட்டிருக்கு, என் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீ கைவிடுவதில்லை. தேவ பிள்ளையே, நீங்க என்ன காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறீங்க? ஒரு நீங்க பாவத்துல பிடிக்கப்பட்டிருக்கீங்களா, சாபத்தில் இருக்கீங்களா, பிசாசின் பிடியில் இருக்கிறீங்களா, கடன் பிரச்சனை இருக்கிறீங்களா, எப்பேற்பட்ட காரியத்துல நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க, எதுல உங்களுக்கு விடுதலை வேணும்? இன்னைக்கு கர்த்தர் நிச்சயமாக விடுவிக்க உண்மையில இருக்கிறார். நீங்க 100க்கு 100 அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. ஒரு நாளும் நீங்க கட்டுகளில் இருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு நாளும் அப்படியே பட்ட பழைய நிலைமையில இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பதற்கு உண்மையில அவர் இருக்கிறார். நிச்சயமாக சொல்றேன், அவரை நம்புகிறதுல கர்த்தர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விடுதலை ஆக்கிற கர்த்தர். ஒருவேளை பாவமா
இருக்கலாம், சாபமா இருக்கலாம், பிசாசு தொல்லையா இருக்கலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அவர் 100% விசுவாசிக்கும் போது, நம்பும் போது அவர்களை விடுவிக்கிறதுக்கு உண்மையில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இன்னும் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்கலாம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உம்மை நோக்கி கூப்பிட்டு என்ன பண்ணாங்களா? தப்பினார்களாம். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போவதில்லையா? அல்லேலூயா. மனுஷனை நம்பி எத்தனை காலங்களா வெட்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். அதை நம்பி போன பிரதர், இப்படி ஆயிடுச்சு. அந்த பொண்ணை நம்பி போனேன், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அந்த பையனை நம்பி போனேன், இப்படி என் வாழ்க்கை ஆயிடுச்சு. அந்த சகோதரன் நம்பி போனேன். ஓ அருமையா தேவைப்பில்லை, உலக மனுஷர்கள் எல்லாரும் ஏமாற்றங்களும் தான். உலக மனுஷர் எல்லாம் மாறி போகிறது தான். தேவப்பிள்ளை ஒன்னு சொல்லிட்டுங்களா, நமக்காக அக்கறையுள்ள தகப்பன் ஒரே ஒருத்தர் நம்ம ஆண்டவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. உம்மை நம்பி போனவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாக இங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள், இது உயிருள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் பொய்யான வார்த்தைகள், ஆவியாயும் ஜீவனமா இருக்கிற வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நேராய் வருகிறது. உம்மை நம்பி போனவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க கர்த்தரை நம்புங்க. தேவ பிள்ளையே, நீங்க கர்த்தரை நம்புவது நிச்சயமா சொல்ல, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இதுவரை அவமானத்தையும் நிந்தையும் பாடுகளையும் ஒருவேளை நிறைய போராட்டங்களை பார்த்து நீங்க வெட்கத்துக்கு மேல வெட்கம், அவமானத்துக்கு மேல அவமானம் தலை குனிஞ்சு போயிருக்கலாம். நீங்க எங்க வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தரை நம்பணும். ஆமென். அது மாத்திரம் இல்லாம சங்கீதம் 26:1 கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீத புஸ்தகம் 26:1 கூட வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே நியாயம் விசாரி, நீ நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. எத்தனை அருமையான காரியங்கள் பாருங்க தேவப்பிள்ளை. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை நம்பும் போது தள்ளாட மாட்டீங்க. பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், பலவீனம் வரும், நிந்தை அவமானம் வரும், கடினமான சூழ்நிலைகள் வரும். அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு போச்சு நிலைமைகள் வரும். அவ்வளவுதான் நீங்கள் மண்ணோடு மண்ணாக போகிற நிலைமைகள் வரும். உங்க எதிர்காலமே முடக்கப்பட்டது போல காணப்படும். 1008 காரியங்கள் வரட்டும். ஆனா நீங்க கர்த்தரை நம்பியிருப்பீங்கன்னா ஒரு நாள தள்ளாட மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போக மாட்டீர்கள், தள்ளாட மாட்டீங்க. ஆமே. கடந்த நாட்கள் உங்களோடு பேசும்போது சொன்ன, தளர்ந்து போன கைகளை, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். அவரை நம்புகிற ஒருத்தரையும் அவர் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புகிறங்க தள்ளாடுவதில்லையா? அல்லேலூயா. அது மாத்திரமே இல்லாம இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 28:7 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். இருதயம் அவரை நம்பி இருந்து, என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்ற. ஓ எத்தனை அருமையான வார்த்தை தேவ பிள்ளையே. என் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறது, ஆகையால் நான் சகாயம் பெற்றேன். நாமே உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணுமா? உங்களுக்கு ஒரு உதவி வேணுமா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுக்கு நன்மை வேணுமா? உங்க திருமண காரியம் ஒழுங்கு செய்யப்படணுமா? உங்களுக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் வேணுமா? உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணுமா? உங்களுக்கு என்ன தேவையோடு இருக்கிறீங்க? என்ன சகாயம் வேணும்? தேவ பிள்ளைகளை மனுஷர்களை நம்பி சோர்ந்து போயிருக்கலாம். பல முயற்சிகள் செய்து சோர்ந்து போயிருக்கலாம். பயப்படாதீங்க. ஒரே ஒரு சீக்கிரட் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தரை நம்புங்க. ஆமே. நீங்க கர்த்தரை நம்பும் போது சகாயம் பெறுவீர்கள். நான் சொல்லவில்லை, இந்த ஜீவனில வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், கர்த்தரை நம்புகிறவங்க சகாயம் பெறுவாங்க. அப்படின்னா எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும், ஒருவேளை உங்களுக்கு அரசாங்கத்தில் வந்து சகாயமா இருக்கலாம், ஒருவேளை வெளிநாடுகளில் வர வேண்டிய சகாயமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும், என் பிள்ளைங்க என்ன கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க பிரதர், அது பிள்ளைகளுக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டேன், எவ்வளோ அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு வளர்த்து வச்சேன், ஆனால் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்க. சொந்த பிள்ளைங்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்கள் 100க்கு 100 கர்த்தரை நம்பி இருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். அவருக்கு ஒரு பெயர் இருக்கு, சகாயர். ஆமென். அவர் நமக்கு அப்படின்னா உதவி செய்கிறவர், அப்படின்னா நம்மளுக்கு நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நம்மளுக்கு ஹெல்ப் பண்றவர். அவரை நம்புங்க. ஆமென். இந்த கடினமான சூழ்நிலையில, இந்த லாக்டவுன் பீரியட்ல சோர்ந்து போகாதீங்க.
எப்படி சூழ்நிலையெல்லாம் அப்படி இருக்கிறது, அடுத்து என்ன நடக்கும், கலங்காதீங்க, கர்த்தரை நம்புங்க. அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். நீங்க நினைச்சு பார்க்காத இடத்துல சகாயம் உண்டாகும். ஆமே. அருமையான தேவ பிள்ளைகளே, எலியாவுக்கு காகத்தை கொண்டு கர்த்தர் சகாயம் பண்றார், சாப்பாடை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. யோனாவுக்கு மீனை கொண்டு சகாயம் பண்றாரு, அவன் செத்து போக கூடாதுன்றதுக்காக மீனை கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் மாறவில்லை, உங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்கு, அப்படின்னா உதவி செய்வதற்கு அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். ஒண்ணு தெரியுங்களா தேவ பிள்ளையில, அவர் உங்க மேல அக்கறையா இருக்கிறார். உங்க புருஷன் உங்களுக்கு சகாயம் பண்ணாம இருக்கலாம், உங்க மனைவி உங்களுக்கு சகாயம் பண்ணாம இருக்கலாம், உங்க பிள்ளைங்களுக்கு சகாயம் பண்ணாம இருக்கலாம், உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சகாயம் பண்ண இருக்கலாம், நீங்க நம்பின நபர்கள் உங்களுக்கு சகாயம் பண்ணாம இருக்கலாம். யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்க கலந்து நீங்க வரும்னு எதிர்பார்த்தீங்களோ அந்த ஹெல்ப் வராம இருக்கலாம். தேவ மனுஷன் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவரால சகாயம் உங்களுக்கு உண்டு. அவர் உங்களை கைவிடல, அவர் உங்களை மறந்து போகல, அவர் நிச்சயமாக சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம அதே சங்கீத புஸ்தகம் 31 சங்கீதம் 19 வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும், எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 31:19 வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. உமது நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறதா. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்கல தேவ பிள்ளைகளை பாருங்க. அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரா. ஹல்லேலூயா. அது சாதாரணமா இல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கு என்ன பண்ண எவ்வளவு பெரிதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளை அவர் வச்சிருக்கிற நன்மை நீங்களும் நானும் இன்னும் பார்க்கல. அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்க கண்ணு இன்னும் காணல, உங்க செவிகளில் கேட்கல, உங்க இருதயத்துல நீங்க இன்னும் உணரல. ஹல்லேலூயா. 100க்கு 100 அவரை நம்பி பாருங்க, அவரை முழுமையாய் சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரை நீங்க நம்பி பாருங்க, அவர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒன்று சொல்லட்டுமா, அது ஏற்கனவே உங்களுக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் அத்தனை நன்மைகளையும் சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலத்தை, உயர்வுகளை, ஞானத்தை எல்லாவற்றையும் உண்டு பண்ணி வைத்து விட்டிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஜஸ்ட் நீங்க ரிசீவ் பண்ணணும், எடுத்துக்கொள்ளணும். எப்படி எடுத்துக்கொள்வது? அவர் மேல நம்பிக்கை வச்சு. ஹல்லேலூயா. அங்க சொல்லப்பட்ட உன் நம்புகிறதுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. சாதாரண அப்படின்னா அவ்வளோ பெருசா இருக்கிறார். நீங்க நினைச்சு பார்க்கறது 1000 ரூபாய், ஆனா அவர் உங்களுக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கறது ரெடியா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். நம்ம எதிர்பார்க்கறது சின்ன காரியம், ஆனா கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் கடந்த நாட்கள் உங்களோடு பேசுமா சொன்ன, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை சாதாரணமானதல்ல. நீங்க யோசிக்கிறத காட்டிலும், நீங்க கிரகிக்கிறத காட்டிலும், நீங்க எதிர்பார்க்கிறதை காட்டிலும் 1000 கோடி மடங்கு பெரிதான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இது உங்களுக்கு நான் விளையாட்டா சொல்ல, சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன், உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஏற்கனவே நன்மை உண்டு பண்ணி ஆயிற்று. நீங்க சரியா அவரை நம்பல, சரியா அவரை பிடிச்சு கொள்ளல, சரியா நீ அந்த வழியை நீங்க தேடல, அதனால்தான் பிரச்சனை. உண்மையா 100க்கு 100 அவரை நம்பி பாருங்க, அவர் வைத்திருக்கிற நன்மையை நீங்க அனுபவிப்பீங்க. ஆமே. அப்பா நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமே, நமக்கு நன்மையை தருவது ஆண்டருக்கு பிரியும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமோ பரலோகத்தில் தோன்றி ஜோதியில் பிதாவிடத்தில் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருக்காக தான் நன்மை வரும், மனுஷத்திலிருந்து வராது. அதனாலதான் நம்ம சங்கீதம் 118:8-9 வாசித்தோம், மனுஷனை பிரபுக்களை நம்புவதை பார்க்கல, கர்த்தர் பேரில் பற்றுலா இருங்க. கர்த்தர் பேரில் பற்றுலாகும் போது எத்தனை ஆசீர்வாதங்கள் பாருங்கள். அது மாத்திரமல்ல, அதே சங்கீத புஸ்தகம் 32 சங்கீதம் 10வது வசனம் கூட வாசிப்போம்னால் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்கல. சங்கீதம் 32:10 வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து. ஆமென். தேவ பிள்ளைகளை, இருதயத்தின் ஆர்த்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமே. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டா. இன்னைக்கு எத்தனை பேர் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய படிப்பாளிகள், பெரிய பெரிய அந்தஸ்து படித்தவர்கள், பெரிய பெரிய உலக நாடுகளில் தலை சிறந்த நாடு என்று சொல்லப்பட்ட அமெரிக்காவில் இன்னைக்கு கொத்து கொத்தா மக்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க.
அவங்களுக்கு நன்மை கிடைக்கல, 1008 காரியங்கள் இருந்தோம், இன்னைக்கு சவ கிடங்குகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தரை நம்புறவர்களுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. நீங்கள நானும் நிற்பது நிர்மலமாகாத கர்த்தருடைய சுத்த கிருபை. அவர் கிருபை தான் இன்னைக்கெல்லாம் வாழ வச்சிருக்கு. அவர் கிருபை தான் இன்னைக்கெல்லாம் நம்மளை நிலை நிறுத்த வைத்திருக்கிறது. அவர் கிருபை தான் நம்மளை பெரியவனாய் மாற்றி கொண்டிருக்கிறது. ஆமே. அந்த கிருபை எப்ப நம்ம கிடைக்கும்? அவரை நம்பும் போது. ஆமே. அவரை நம்பும் போது. கர்த்தரை நம்பியிருக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. அங்க அழகா சொல்லப்பட்ட துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உள்ளது. துன்மார்க்கரமா இருக்கிறவனுக்கு நிச்சயம் பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், வியாதிகள் இருக்கும், நெருக்கம் இருக்கும், அழுகை இருக்கும், பள்ளத்தாக்கு இருக்கும். ஆனால் கர்த்தரை நம்புவர்களுக்கோ அதெல்லாம் வந்தாலும் அவர் கிருபை நம்மளை தாங்கும். ஆமே. அவர் கிருபை நம்மளை பாதுகாக்கும். அந்த கிருபை நம்மளை பராமரிக்கும். அல்லேலூயா. அப்ப நீங்க எவ்வளவுக்கு ஆண்டவரை நம்பணும் தெரியுமா? 100க்கு 100 நம்பும் போது எத்தனை ஆசீர்வாதங்கள், 1 2 பல ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்ட பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 125 முதலாவது வசனத்தை கூட வாசிக்கும் போது அங்க அழகா சொல்லப்பட்ட எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 125 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பாங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பாங்களா, அசையாமல். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பிரச்சனைகள் வரும். நான் ஏற்கனவே சொன்ன பிரச்சனைகள் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கையில, ஆவிக்கிற வாழ்க்கையில போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், பலவீனங்கள் வரும், நிறைய நெருக்கங்கள் வரதான் செய்யும். ஆனா கர்த்தரை நீங்கள நான் நம்புறதுனால என்றென்றைக்கும் அசையாத இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்போம். ஆமே. பிரச்சனைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும். கடந்த வாரம் உங்களோடு பேசும்போது நான் சொன்னேன், சேரா புத்திரர் வந்தாங்க, கோலியாத்து வந்தாங்க, பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, எதிர்ப்புகள் வந்தது, யுத்தம் வந்தது. ஆனா கர்த்தரை நம்பினாங்க. அல்லேலூயா. ஆசா கர்த்தரை நம்பினான். அல்லேலூயா. தாவீது கர்த்தரை நம்பினான், பெரிய ஜெயத்தை எதிர்பார்த்தார்கள். ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பாங்க. பிரச்சனைகள் வந்தாலும் தேவ பிள்ளைங்க ஆண்டவரை 100க்கு 100 நம்புகிறவங்க இப்படி தான் இருப்பாங்க. எவ்வளவுதான் போராட்டங்கள் வந்தாலும் அப்படியே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், சபைகள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை பயங்கரமான கடினமான சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் ஈமன், இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, இதெல்லாம் மாற போகிறது. ஆமென். ஒரு நாள் வரப்போது நம்மளாம் எழும்ப போகிறோம், பயங்கரமா எழும்ப போகிறோம். ஒரு பெரிய எழுப்புதல தேசத்துல பார்க்க போறோம். அந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் உங்களையே பயன்படுத்த போகிறார். ஆமே. எத்தனை காரியங்கள் அந்த அசையாமல் இருப்போம். ஆமே. சோர்ந்து போகாதீங்க. குறைவுபட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் வழி நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் கூட வாசிக்கும் போது மிக அழகாக சொல்லப்பட்ட நீதிமொழிகள் 16:20 வாசிக்க பார்க்கலாம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். ஓகே. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். ஆமே. கர்த்தரை நம்புகிறவன் எப்படிப்பட்டலாம்? பாக்கியவான்களா இருப்பாங்க. அப்படின்னா ஆங்கில blessed. ஆமீன். ஆசீர்வாதமா இருப்பாங்க. கர்த்தரை நம்புங்கிறவங்க ஒரு நாள் குறைவுபட்டு போக மாட்டாங்க. நான் ஏற்கனவே முன்னாடி உங்களுக்கு காமிச்ச ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு பல ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளை கர்த்தரை நம்புகிற பாக்கியவான்கள். ஆமே. நீங்க 100க்கு 100 ஆண்டவரை நம்பி பாருங்க, நீங்க பாக்கியவான்கள் என்னப்படுவீர்கள். அல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கிற, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்ய கேடகம், உனக்கு மகிமை பறிஞ்ச பட்டயம் அவரேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமே. இஸ்ரவேலே நீ பாக்கியவன். யார் இஸ்ரவேல்? கர்த்தனை நம்புகிறவர்கள், அவருடைய ரத்தத்தினால கழுவி மீட்டப்பட்டவர்கள். தேவ பிள்ளைகளை, நீங்கள நான் கர்த்தர் நம்பி இருக்கிறல, நீங்கள நான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலைகள் எல்லா நிலைமைகள் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா அது நடுவில் கர்த்தர் பாக்கியவானா வச்சிருக்கிறார், பாக்கியவதியா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இது எப்படி ஆகும்? நானோ புருஷன் அறியனே, மரியாள் கலங்குகிறா. யோசித்து பாருங்க அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும். ஒரு கன்னிப்பெண் குழந்தை பிறகு உலகம் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? பலவிதமான சூழ்நிலைகள் வருது. ஆனா கர்த்தரை நம்புனா, இதோ நான் உமக்கு அடிமைன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்ன வாழ்த்துதல் என்ன தெரியுமா? ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி என்று சொல்லப்பட்டிருக்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். தெய்வ பிள்ளைகளை, கர்த்தரை நம்புவர்கள் பாக்கியவான்கள். கடைசியா ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான்,
கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நாமே இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்படின்னா ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. வனாந்தரம் இருக்கும், கஷ்டமான சூழ்நிலை இருக்கும், அவாந்தர வழி இருக்கும், ஆனாலும் கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். அப்படின்னா ஆசீர்வாதமா இருப்பாங்க. 10 ரூபாய் இருந்தாலும் அதுல திருப்தியா இருப்பாங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. எவ்வளவு குறைவான காரியங்கள் இருந்தாலும் அதுல ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், அதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். வண்ணாந்திரம் வயல்வெளியாகவும் அவாந்திர வெளி நீர்த்தடாகமாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கர்த்தரை நம்பும் போது அந்த செழிப்பை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையில பல விதமான ஆசீர்வாதங்களை பார்த்தோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்ன பண்ணாக்கா அசையாம இருப்பாங்க. அவர்களை விடுவிக்கிறார்கள், வெட்கப்பட்டு போவதில்லை, அவர் தள்ளாடுவதில்லை, அவர்கள் சகாயம் பெறுவார்கள், அவர்களுக்கு நன்மை உண்டாகும், அவர்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளும், அவர்கள் நிலைத்திருப்பார்கள், அவங்க பாக்கியவான்கள், செழிப்பார்கள். எத்தனை ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை சோர்ந்து பார்க்காதீங்க. நீங்கள நானும் கர்த்தரை நம்பி இருக்கிறோம்ல, இப்படிப்பட்ட நன்மைகளை ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு உண்மையில் அவர் ஆயிருக்கிறார். பயப்படாதீங்க. ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திர வேதத்தை உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நம்ம வாசிப்போம்னா, இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டு போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருக்கிறபடினா அவனை குணமாக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டான். ஒரு மனுஷன் வருகிறான். ஹல்லேலூயா. அவன் பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கிறான். அப்போ இயேசு கலிலேயாவுக்கு வர கேள்விப்பட்ட உடனே இயேசுகளை போயிட்டு அவர் என்ன பண்ண, தன் மகனை குணமாக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். அப்போது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களே அற்புதங்களே காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். ஆமென். அருமையான தேவ பிள்ளையில அவன் ராஜாவின் மனுஷன் என்று சொல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவன். 50வது வசனத்துல வாஸ்தவம், நம்ம ஏற்கனவே வாஸ்தவம், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ராஜாவின் மனுஷன் அங்க பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கிறான். அவன் இயேசுக்களை வந்து குணமாக்கும்படி கேட்கும் போது இயேசு சொல்றார், நீ போகலாம், அவன் பிழைத்திருக்கிறான். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. அங்க நடந்தது என்ன? அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப கேட்பான், எப்பயா பிழைத்தான்? இயேசு சொன்ன டைமோ, அவனுக்கு உயிர் வந்த டைமோ, பிழைப்பு உண்டான நேரமோ சரியா இருந்ததுதான். தேவ பிள்ளையில எவ்வளவு பெரிய வல்லமை பாருங்க. ஒரே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் மூமெண்ட்ல இயேசு சொல்றாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார். ஆமென். அந்த டைமோ அங்க வீட்டில் அற்புதம் நடந்த நேரமோ ஒரே நேரமா இருந்தது. ஏன் தெரியுமா? அவன் நம்பி போனான். இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி போனான். அந்த நம்பிக்கையை, அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்றாரு. ஹல்லேலூயா. நீங்களும் அவரை நம்பி இருக்கும்போது நிச்சயமாக சொல்றேன், ஆமென், தேவ பிள்ளைகளை, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, நீங்க தள்ளாட மாட்டீங்க, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, வியாதியில் இருக்க மாட்டீங்க, நெருக்கத்தில் இருக்க மாட்டீங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையில இருக்கிறார். அதுக்கு மாறா நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க, நீங்க செழிப்பாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவின் வார்த்தையை நம்பி போறான், அவனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, அந்த அளவுக்கு உங்க விசுவாசத்துல நீங்க பலனா இருப்பீங்க. ஆமென். அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும், அப்போது நீ வேலைக்காரன் பிழைப்பான். ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்திலேயே அங்க ஒரு அற்புதம் நடக்கிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, சோர்ந்து பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர் மேல பற்றுதலா இருக்கிறாங்களோ, கர்த்தர் கைவிடவே மாட்டார். நிச்சயமா சொல்றேன். நீங்க ஒருவேளை வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கலாம், பண நெருக்கத்தின் மத்தியில நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம், மன உளைச்சலோடு இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையை, நிச்சயமா சொல்றேன், நீங்க அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையில இருக்கார். எத்தனையோ உதாரணங்களை என்னால காண்பிக்க முடியும், எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா.
நம்ம அழகா வாசிக்கிற எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசினா, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல யார் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க சாதாரணமா இருக்க மாட்டாங்க. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானா. தேவ பிள்ளைகளை, நீங்க உலகத்தையும் நம்பிட்டு மனுஷரையும் நம்பிட்டு கர்த்தரையும் அப்படி கிடையாது. 100% எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பி பாருங்க. ஆண்டவரை இவரில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில், ஒரு பக்கம் அந்த வியாதியின் கொடுமை, கொரோனான்ற வைரஸ்னு கொடுமை, ஒரு பக்கம் பண நெருக்கடி, ஒரு பக்கம் அடுத்த நிலைமை என்ன ஆகும் தெரியல. இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படிச்சிருக்கு. இன்னைக்கு வர நாட்களில் எக்கனாமிக்கில் என்ன நடக்கும் தெரியாது, பயங்கரமான காரியங்கள், கம்பெனிஸ் எல்லாம் என்ன ஆகும் தெரியாது, பலவிதமான காரியங்கள் தான். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நீங்க ஆண்டவரை நம்பும் போது, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது பாக்கியவான்களா இருப்பீங்க. அதே எரேமியா 17:8 சொன்னப்பட்டிருக்கா, உஷ்ணம் வருகிறதை காணாம இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் தப்பாம கனி கொடுக்கிறதும். ஆமே, எத்தனை அழகாங்க எரேமியா சொல்லுகிறார் பாருங்க. உஷ்ணம் வரும், ஆனா உங்க இலை பச்சையா இருக்கும். ஆமே, சூழ்நிலைகள் கஷ்டமா தான் இருக்கும், இருக்கிற நிலைமைகள் தாறுமாறா தான் இருக்கும், ஆனா நீங்க பச்சையா தான் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. மழை தாட்சியான வருஷத்தை தப்பாம கனி கொடுப்பீங்களா அப்படின்னா, எது இருக்குதோ இல்லையோ உங்களை ஆசீர்வதிக்கிறதுல ஒன்ன காலத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை 100% செஞ்சுதான் இருப்பாரு. ஆமே, அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. இது நான் 100% விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவர் உறுதியா பற்றிக் கொள்ளுங்க. அதனால தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். தேவனே, நான் பயப்படாம நான் நம்பிக்கையா இருப்பேன். பயப்படாதீங்க. சூழ்நிலையில பார்த்து பயப்படாதுங்க, நெருக்கங்களை பார்த்து பயப்படாதுங்க, இப்ப இருக்கிற ஒரு சரீர வியாதியை பார்த்து பயப்படாது. ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, ஐயோ இப்படி சரீரத்தில் இப்படியேப்பட்ட ஒரு பலவீனம் உண்டாயிடுச்சு, ஐயோ என் வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கு, என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடக்கலையே, இதெல்லாம் நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களோ அதை நிறுத்திட்டு கர்த்தரை நம்ப ஆரம்பிங்க, ஆண்டரை விசுவாச ஆரம்பிங்க. நிச்சயமா ஆண்டர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். நீ நம்பிக்கையா இருந்து பாருங்க, சகாயம் பெற்றுக்கொள்வீங்க. நீங்க நம்பிக்கையா இருப்பாருங்க, தள்ளாட மாட்டீங்க. நீங்க நம்பிக்கையா இருந்து பாருங்க, பாக்கியவான்களா இருப்பீங்க. நம்பிக்கையா இருந்து பாருங்க, கர்த்தர் செழிப்பா வைப்பாரு. ஹல்லேலூயா. நான் சொல்லி என் சொந்த கதையை நான் சொல்ல, ஜீவனுள்ள வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமே, அதனால தாங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த மனுஷன் நம்பி போனா அவன் குமாரன் ஜீவனை பெற்றுக்கொண்டான். ஆமே, அவரை நம்பும் போது அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க, நன்மை கொடுக்க உண்மையில் இருக்கிறார். இருக்கிற கண்களை மூடலாமா? இருக்கிற கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. நான் பயப்படாமல் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன் சொன்னது போல் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. ஆண்டவரே, பிள்ளைங்க இது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னென்ன காரியத்தில் பயந்து போயிருக்கிறாங்களோ, என்னென்ன சூழ்நிலைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறது. அது காரியங்கள்லாம் விலகட்டும் ஆண்டவரே. அதுக்கு மாறாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. ஆண்டவரே, உம்ம மேல நம்பிக்கையா இருக்க கிருபை செய்யும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புதியில் ஆவியை கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திர. ஆண்டவரே, இவர்களை பலப்படுத்துவீராக நான் ஜெபம் பண்றேன்ப்பா. அப்பா உமக்கு நன்றி. கர்த்தரை நம்புவர்கள் இப்படிலாம் ஆசீர்வாதம் பெறுவார்கள் என்று வேதத்தில் பல காரியங்களை நாங்க பார்த்தோமே, அப்படியே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிற சொன்ன போல் என்னென்ன ஆசீர்வாதத்தை இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, என்ன நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, அப்பா அப்பா இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக நான் ஜெபிக்கிறோம். அந்த நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே, அந்த நன்மை இப்பொழுது உண்டாகட்டும் ஆண்டவரே. எதிலெல்லாம் குறைவு பட்டிருக்கிறாங்களோ நிறைவான பலனை காண்பார்களாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையில கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். அன்றரை உஷ்ணம் வருகிறதை காணாமல் இவர்கள் இலை பச்சையாயிருப்பதாக, மழை தாட்சியான வருஷத்திலும்
தப்பாம கனி கொடுப்பார்களாக. இவர்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்து விட்டீர், காய் ஸ்தோத்திரம். அதை செய்ய போற காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பயப்படாமல் உண்மையே நம்பி இருக்கோம் ஆண்டவரே. உங்களை நம்பி இருக்கிறோம்ப்பா, நீங்க எங்களை கைவிட மாட்டீங்க. அது காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கனப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார். அவரை நம்புங்க, அவரையே சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். God bless you. ஆமென்.